இது நாள் வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நல்லது, நல்ல விஷயம், நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரின்னு எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாதுங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக இவர்கள் முயற்சி பண்ணாலும் சரிங்க, அதுல இவர்களுக்கு கடைசியில வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஏமாற்றம் மட்டுமாக தான் இருக்குது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக தாங்க இருந்துச்சு. முக்கியமா இவர்கள் விரும்புற ஒருத்தங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு ஒருத்தங்க மேல அவ்வளவு காதலையும் அன்பையும் வைப்பாங்க. இவருடைய காதலையும் அன்பையும் பார்த்து எல்லாருமே அப்படியே பூரிச்சு போவாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஒரு பையனா, இப்படிப்பட்டவனா என்னுடைய வாழ்க்கையில கிடைச்சா இதை விட சொர்க்கமா வேற என்ன இருக்க போகும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே இவருடைய காதலை வளர்ந்து பேசுவாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தவங்களுடைய அன்பு ஒருத்தங்களுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு, ஒரு பொருள் ஒருத்தங்களுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. இப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷயம் சாப்பாடு அதிகமா கிடைச்சிச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கே நமக்கு மனசு இல்லாம போயிடும். ஒரு மாதிரி அதை பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா வாந்தி வர மாதிரி கொமட்டல் மாதிரி ஏற்பட்டுரும். ஒரு அளவுக்கு தானே சாப்பிட முடியும். அது போலதாங்க இவர்கள் அளவு கடந்த அன்பை ஒருத்தங்க மேல காமிக்க 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 அந்த அன்பேன்ட்டு வெறுப்பா மாற ஆரம்பிக்குது. இவர்கள் நல்ல விஷயத்துக்காகவும் நல்லதுக்காகவும் இவர்கள் அன்பை காமிச்சா கூட அவர்கள் அதை தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிக்காங்க. இது தனுசு மனசு வழுக்க எப்படி சொல்றதுன்னா, இங்க பல நபர்களுக்கு அன்பே கிடைப்பது கிடையாது. ஆனா அன்பு கிடைச்சும் அந்த அன்பை சரியா புரிஞ்சுக்காம ஏளனப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, முக்கியமா அன்பு காமிக்கிறாங்களேன்றதுக்காக இவங்களை எவ்வளவு எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காயப்படுத்த முடியுமோ, கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க தனுசு ராசிக்காரர்களை. தனுசு ராசினுடைய மனசுல அந்த காயங்கள் அப்படியே பதிஞ்சிருச்சுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு அன்புக்குரிய ஒரு பையன், ஒரு பொண்ணு இப்படி என் மனசை காயப்படுத்திட்டாங்களே, எனக்கு இன்னும் வழிக்கு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு கூட என்னுடைய புரிதல், என்னுடைய மனசு புரியல. அவங்க மேல நாம் காமிக்கக்கூடிய அன்பை வேற விதமா அவங்க பாக்குறாங்க. பணத்துக்காகன்றாங்க, ஒரு சிலவங்க எல்லாம் சொத்துக்காகன்றாங்க. என்னால ஏத்துக்க முடியல. அது எனக்கு தேவையில்லை. அது ஒரு பொருட்டே எனக்கு கிடையாது. என்னால உழைச்சி சம்பாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை இருக்கு. நான் உழைப்பேன், சம்பாதிப்பேன், எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி. அதுக்கு நான் இப்படியா ஒரு கேவலமா நடந்துப்பேன் நினைக்கிறீங்க? கிடையாது. என்னுடைய மனசே வேற. நான் எல்லார் மேலேயுமே அன்பு காமிப்பேன். எனக்கு அன்பு காமிக்கிறது பிடிக்கும். என் மேல அன்பா இருக்கவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தான் அவங்க கூட வாழ்ந்தேன். ஆனா அதை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி மனசுல இவர்கள் ஒவ்வொரு நாளும் காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அதை நினைச்சு அழுகாத நாட்களே கிடையாதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியுடைய மனசுல என்னதான் இவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை வெளியே யாருக்கிட்டையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா பல நபர்கள் இவங்களை கேள்வி கிண்டெல்லாம் பண்ணுவாங்க. அதை கூட வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த ஒரு நபர்கள்ட்டையும் இதை பெருசா காமிச்சிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய கஷ்டம் தனக்கானது, என்னுடைய கஷ்டம் எனக்குள்ளே இருந்துட்டு போட்டோம். அதை எதுக்கு அடுத்தவங்கிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை அள வச்சுக்கிட்டு நான் இருக்கணும், அப்படி நான் செய்ய விரும்பல, எனக்கு அந்த ஒரு ஆசைகளும் கிடையாதுன்னு எப்பவுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய கஷ்டங்களை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே அழுதுப்பாங்க, புலம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை தாங்க இங்க பல நபர்கள் காயப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் செய்வாங்க. ஒரு சில தினங்கள்ல வாழ்க்கையே வாழ விருப்பம் இல்லாம செத்து போயிடலாமோன்ற எண்ணங்கள் கூடலாம் இவங்களுக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில வாழ்றவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தாங்க வேணும் அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை வேணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து சேரவும் இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வாழ்க்கையில தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கை மாறப்போகுது. சரி, இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? சரி, நான் தெளிவாக சொல்றேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றிகள் கொடுக்குங்க. இது நாள் வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல தொழில நீங்க முன்னேற நினைக்கிறீங்க, தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்க இது நாள் வரைக்கும் தோல்விகளை தழுவின தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி வெற்றிகள் மட்டுமே தான் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். இனி தொழில உங்களுக்கு தோல்வின்னு யாருமே சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நீங்க வெற்றிகளை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் தொடங்குறீங்கன்ற போது நீங்க ஒரு சில நபர்கள் மேல நம்பிக்கை வைப்பீங்க. அப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கையை தவறான நபர்கள் மேல வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை சுத்தி ஒரு சில கழுகு பார்வை கொண்டு ஒரு சிலவங்க உங்களை ஏமாத்தணுன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடம் இருந்து தப்பிக்கணும்னா நீங்க யாரை நம்புறீங்க, எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, பணம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரி யோசிச்சு எடுக்க பாருங்க. முக்கியமா பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 10 முறை அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. தப்பே கிடையாதுங்க.
நீங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது பெரிய நஷ்டமாயிடும். அப்புறம் நீங்க என்னதான் நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டு எழுவது ரொம்ப சங்கட்டமாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில் சம்பந்த விஷயங்கள்ல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள யோசிச்சு செயல்படுவது நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதுநாள் வரைக்கும் வேலைக்கு போனாலே வேலையில போற இடத்துல நிம்மதி இல்லாம கோபத்தை படுறதும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கிறதும் நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு. முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியராக இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் உங்களை ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல தப்பா உங்களை மாட்டி ஒண்ணும் நினைப்பாங்க. அப்படி செய்யும் போது சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் கொடுத்துருக்கு. நாளுக்கு நாள் அது அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கு, அது குறைஞ்ச வண்ணமாக கிடையாது. இப்படிப்பட்ட துன்பங்கள் என்னைக்குனா நீங்க அந்த கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது. ஆனா நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் நடந்துகிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இனி நடக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே வேலைக்கு போனா அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதாவது ஒருத்தங்க, முக்கியமா சொல்ல போனா இவங்களுடைய உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு இவர்கள் அவமானப்படுத்துவது நடந்திருக்கும். அதையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களிலும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு விடுதலையா கிடைக்கும். முக்கியமா நீங்க இது நாள் வரைக்குமே செஞ்ச தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. பதவி உயர்வோடு சேர்த்து சம்பளமும் உயரப்போகுது இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில. அரசாங்க உத்தியோகம் தாங்க இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு நாள் அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்காந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுல நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் அரசாங்க வேலை கிடைச்சாதான்றதுக்காக. அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்ன்ற மாதிரி ரொம்ப போராடுவாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா தனுசு ராசியுடைய வாழ்க்கையில இவருடைய போராட்டத்துக்கு அந்த வெற்றிகள் என்பது கிடைச்ச வண்ணம் கிடையாதுங்க. எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டு போராடினாலும் கடைசியில கிடைப்பது இவர்களுக்கு வெறும் ஏமாற்றமும் தோல்விகளும் தான். நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை நடா இப்படி நம்மளை போட்டு படுத்துதே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க ஆரம்பிப்பார்கள். நிச்சயமா சொல்ல முடியுங்க, முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் ஆரம்பிக்க போகுது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லதும் நடக்கக்கூடிய காலங்களாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி மனசளவுல நிறையவே உடல் சார்ந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். உடல் சார்ந்த விஷயங்களோட மனசளவுல மனதளவில் இவருடைய மன அழுத்தத்துல ரொம்பவே டிப்ரெஷன்ல வாழக்கூடிய நபராக தான் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாங்க. ஏன்னா பெற்றவர்களும் சரி மற்றவர்களும் சரி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தொலைஞ்ச ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு இவர்களுக்கு. முக்கியமா வீட்டுக்கு போனாலே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், எதை செஞ்சாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு பல விதமான துன்பங்களை பார்த்திருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள். இது இன்னைக்கு தீந்துரும் நாளைக்கு தீந்துரும் பார்த்தாலும் முடியல. இதனால வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் பார்த்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள்ட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி தெரிஞ்ச நபர்களும் சரி அதிகமான பொய்கள் சொல்லியே ஏமாத்திட்டாங்க. இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பொய் என்பது கூட தெரியாமல் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இப்போ வரைக்குமே கணவன் மனைவி வாழ்க்கையில ஓரளவுக்குனாலும் சந்தோஷம் என்பது கிடைச்சிச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி வாழ்க்கையில கொஞ்சம் அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு திருமணத்துக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க கொஞ்சம் சுதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தப்பானவங்க, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி உங்களுக்குள்ள சண்டைகளை மூட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால திருமண வாழ்க்கையில கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை நம்புவது கட்டாயமான ஒன்றுங்க. ஏன்னா நீங்க ஒருத்தங்களை நம்பிக்காம ஆரம்பிக்கீங்க அப்படின்ற போது, நம்பாம இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில தான் பெரும் கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்க செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தங்க செஞ்சாங்கன்னு சொல்லும் போது நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு அது மனசை எவ்வளவு காயப்படுத்தும். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்க யோசிச்சு செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு முறைக்கு யோசிங்க, நல்லதாக இருக்கும். தனுசு ராசியுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் நீடிப்பதால இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. முக்கியமா சொல்ல போனா இதனால் வரைக்கும் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லா விஷயத்தையும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாமே பொறுத்து பார்த்தாங்க. நாளுக்கு நாள் அந்த பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. முக்கியமா சொல்ல போனா இப்பெல்லாம் இவங்களுடைய வீட்டுல இவங்க ஏதாவது சொல்லும்போது டப்புன்னு கோவம் வர மாதிரி இருக்கும். ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன கொஞ்ச நாளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் தரும். முக்கியமா உங்களுக்குள்ள அந்த புரிதல் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். இவளால் உங்களை மட்டம் கட்டினவங்க குறைசனவங்களுக்குலாம் உங்களுடைய புரிதல் என்பது கிடைச்சு சரியான விஷயங்கள்ல சரியான நேரத்துல செய்ய வைப்பதும் செய்ய சொல்லுவதும் இருக்க ஆரம்பிப்பார்கள். அதனால நீங்க பெருசா உங்களுடைய மனசை போட்டு கவலைப்பட்டுக்காம தைரியமா எதிர்த்து நிற்க ஆரம்பிங்க. முக்கியமா பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நிதானத்தை இழந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சு,
இது எப்படியாவது சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பயங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே உண்டாயிடும். இந்த பயத்தினாலேயே வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதனால உங்களுடைய பயத்தை கொஞ்சம் இந்த வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஓரமா வைக்கிறது நல்லதுங்க. நீங்க பயப்பட ஆரம்பிக்கீங்க அப்படின்னாலே பல நபர்கள் உங்களை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தைரியமா இருக்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிலையான ஒரு விஷயத்தை எடுக்க பாருங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒரு ஒருத்தையும் பகைச்சிக்காம உங்களுடைய வாழ்க்கையில சரியான பாதையில சொல்லுங்க. பிள்ளைகள் இது நாள் வரைக்குமே சில தவறான விஷயங்களையும் தவறான பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த மாற்றணும்னு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பிள்ளைகள் உங்ககிட்ட அந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாம கவலைப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்